செம்மையா இருக்கும். பட்டையை கலப்ப போறீங்க. ஒவ்வொரு தடவை இப்படிதான் சொல்றீங்க அப்படிலாம் இல்ல. காலபுருஷனுக்கு என்ன அமைப்போ அதே அமைப்பு தான் மேஷத்திற்கு. ஏன்னா அதுதான் முதன்மை ராசி இல்லையா? கிட்டத்தட்ட 11ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை, ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு. வாட் எவர் இட் இஸ், நான் திரும்ப சொன்ன மாதிரி உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்ல ராகுடைய பொசிஷனை பொறுத்து அது லாபம் வந்திருக்கலாம், இல்ல லாபம் தடைப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தடவை ரொம்ப டெக்னிக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். நான் எப்பயுமே ஜோதிடம் கொஞ்சம் டெக்னிக்கா சொல்லும் போது மட்டும்தான் அதோட ஆழம் அதிகமா புரியப்படும் அப்படின்றால சொல்றேன். காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் ஒரு இடத்துல 30 வருடங்களுக்கு அப்புறம் சங்கமிக்க போறாங்க. வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன். அது எது? உங்களுடைய பாக்யாதிபதியோட வீட்டுல, விரயத்திற்கும் பாக்கியத்துக்கும் உடைமைப்பட்ட குருவோட வீட்டுல 5-10 காம்பினேஷன் நிகழப்போது. 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் உச்சமடைய போறார். 10க்கு ராசிநாதன் 22ஆம் தேதி வந்து அமரப்போகிறார். வேற என்ன சாமி வேணும்? எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து அதுவும் நல்லவை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு மகத்துவம் பொருந்திய மாதமாக அமையும். அது எப்படி இருக்கும்னா 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் போய் உச்சமடைகிறாரு, அதுவும் 12ஆம் வீட்டில் அப்படின்ற போது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷ நிலை மேம்படும்.